லைஃப் டைம் சயின்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போது குருவும் சனியும் இணைந்து ஒரு 11ஆம் வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்றப்போ சிம்ம லக்னம்னு வச்சுக்கோங்க. இப்போ சிம்ம லக்னத்திற்கு 11இல் குருவும் சனியும் இருக்கிறாங்க அப்படின்னா அது எந்த மாதிரி பலன்களை வழங்குது அப்படின்னு பார்க்கும்போது, சிம்ம லக்னத்திற்கு 5, 8 கூட, அதாவது 1, 5, 9 என்று சொல்லக்கூடிய மூலத்திரிகோணாதிபதிகளில் ஒருத்தராக குரு வந்துடுவார். அப்போ அந்த குருவும் நல்ல நிலைமையில் இருக்கணும். 5, 8 கூடையவராக இருந்து 8க்கு மறையணும். அதாவது 8ஆம் வீட்டை மறையணுங்கிறது பார்க்காமல் இருக்கிறதும் நல்லது. அதுக்கு அடுத்தபடியாக 5ஆம் வீட்டதிபதிங்கிற முறையில் அவர் நல்லா தானே இருக்கணும், அது ஒரு முக்கியம் தானே. அதுக்கு அடுத்தபடியாக 6, 7 கூடையவராக சனி வந்துடுவார். 6, 7 கூடையவராக, அதாவது 6 என்கிற சத்துருஸ்தானாதிபதியாகவும் வந்து 7 கூடிய கலஸ்திரஸ்தானாதிபதியாகவும் சனி வரும் பொழுது அவரும் ஒரு வகையில் கெடாமல் இருக்கணும். அதே சமயம் 6ஆம் வீட்டை பார்க்காமல் இருக்க வேண்டும். இதுவும் ரொம்ப முக்கியம். ஆக மொத்தத்தில் 6 கூடைய சனியும் 8 கூடைய குருவும் அவங்க வீட்டை பார்க்காம நல்ல இடத்துல இருந்துட்டாங்க அப்படின்னா அது ஒரு வகையில் நல்ல அமைப்பு தாங்க. அப்படி வரும் பொழுது இப்போது சிம்ம லக்னமாக வந்து 11இல், அதாவது மிதுனத்தில் குருவும் சனியும் இணைந்திருக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். இப்போ குருவும் சனியும் 11இல் இருந்தாங்க அப்படின்னா சனி 6க்கு 6ஆக மறைந்து விடுவார். 11க்கு 8ஆக 6 வந்துவிடும். 6க்கு 6ஆக மிதுனம் வந்துவிடும். அப்படிங்கிறப்போ அவர் 6ஆம் வீட்டை தொடர்பு கொள்ள மாட்டார், சனி தொடர்பு கொள்ள மாட்டார். அதுக்கு அடுத்தபடியாக குரு 5, 8 கூடையவராக வந்து அந்த 5, 8 கூடையவர் 8ஆம் வீட்டுக்கு கேந்திரத்தில் அமர்ந்து அவர் 5ஆம் வீட்டை பார்ப்பார். அது ஒரு நல்ல அமைப்புங்க. இப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனியோடு இணைஞ்சிருக்காரு எங்கள் குரு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, சனி குருவோடு இணைஞ்சனால, யோகாதிபதியான 5ஆம் அதிபதி இணைஞ்சனால சனி திசையும் ரொம்ப நல்லாயிருக்கும், கலஸ்திரம் அதாவது கல்யாண வாழ்க்கையும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான். இந்த குருவும் பாருங்கள் 8ஆம் வீட்டை பார்க்க மாட்டார், மறையணுமோ இல்லையோ பார்க்க மாட்டார். அப்படிங்கிறப்போ 5ஆம் வீட்டு பலன்களை நல்லா தருவார். எப்போவுமே 5ஆம் வீட்டு பலன்களை இந்த இடத்துல 80% தருவார், 20% 8ஆம் வீட்டு பலன்களை தருவார். அதே மாதிரி தான் சனியும் 6ஆம் வீட்டு பலன்களை 20% தான் தருவார், 80% 7ஆம் வீட்டு பலன்களை தான் தருவார். அப்போது ஆணாக இருந்தால் மனைவியாலையும், பெண்ணாக இருந்தால் கணவனாலையும் அவங்களுக்கு திருமணத்திற்கு பிறகு அவங்களுக்கு ஒரு யோகா அமைப்புகள் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான். மற்றபடி மற்ற கிரகங்களையும் நம்ம பார்க்கணும். அதே சமயம் இந்த 7 கூடையவராக வந்துடுறாருங்க சனி, அவர் 11இல் உட்காரலாமாங்க அப்படிங்கிறப்போ உட்காரலாம், தப்பு இல்லை. ஆனால் இந்த புதனும் அங்கே வலுப்பெற்று இருந்தால் 2 திருமணங்களை கொடுக்கும், வேற ஒன்றும் இல்லை. இந்த குருவும் வலுப்பெற்று விட்டார், புதனும் சனி குருவும் சேர்ந்து இங்கே இருந்துட்டார் அப்படின்னா 2 திருமணங்கள். ஆனால் 2 திருமணங்களை கொடுக்குற அளவுக்கு ரொம்ப போகாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6, 7 கூடையவராக 5ஆம் அதிபதி இணையும் பொழுது அது ஒரு பெரிய குடும்ப முதல் தாரத்திலேயே நல்ல யோக அமைப்புகளையே கொடுத்து விடும், 2ஆவது தாரம் வரைக்கும் போகாது. புதன் ரொம்ப வலுப்பெற்று இருந்தால்தான் நம்ம அதை பார்க்கணும். அந்த புதன் வலுப்பெற்று இருந்துமே அவரை செவ்வாய் எதுவும் பார்த்துட்டாருன்னா அது கிடையாது, அதையும் நம்ம பார்க்கணும். உடனே நம்ம வந்து புதன் வந்து வலுப்பெற்றுட்டார் அதனால் 2ஆம் திருமணம் நம்ம பார்க்க முடியாது. செவ்வாயினுடைய பார்வை புதனுக்கு வந்துச்சு அப்படின்னா அப்போ அது வந்து 2ஆவது திருமணத்துக்கு போகாது. ஆனால் முதல் திருமணமே நல்ல வாழ்க்கை அமைப்புகள் வந்துடும் அப்படிங்கிறது தான். அப்போது இந்த திசைகள் வரும்பொழுது எப்படிங்க இருக்கும், குரு வந்து சனியோடு சேர்ந்துட்டாரேங்க அப்படிங்கிறப்போ எப்போவுமே உபஜயஸ்தானத்தில் இருக்கும் கிரகங்கள் அவ்வளோ சீக்கிரம் கெடுதல்களை செய்யாது அப்படிங்கிறத இப்போ நான் வந்து காட்டுறேன். அதே சமயம் இந்த 2 பேரும் இணைஞ்சிருக்கிறதா ஏதோ ஒரு வகையில் சுக்கிரன் மட்டும் பார்க்காம இருக்கணுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்ம லக்னத்திற்கு இந்த 3, 10 கூடையவராக சுத்தமாக ஆகாதவர் நான் சொல்லேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த சிம்ம லக்னத்துக்கு சுத்தமாக ஆகாதவராக சுக்கிரன் வந்து விடுவார். இந்த சுக்கிரன் ஏதோ ஒரு வகையில் மிங்கிலாக இங்கே வந்துட்டாருன்னா சொதப்பிடும். அப்படியே அந்த கிரக அமைப்புகள் வந்து அந்த யோக அமைப்புகள் பங்கமாகும் அப்படிங்கிறது தான், வேற ஒன்றும் இல்லை. அதே சமயம் இந்த புதன் கூட வரலாம், ஆனால் செவ்வாயோ சுக்கிரனோ இவங்களை பார்க்குற மாதிரி ஏதோ அமைஞ்சிருச்சு அப்படின்னா அதில் வந்து சில சனியை பொறுத்த மட்டும் யோக அமைப்புகள் பங்கமாகும் அப்படிங்கிறது தான். இப்போ அதுவும் நம்ம வந்து சார்ட்டில் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சிம்ம லக்னத்திற்கு 11இல் குருவும் சனியும் அப்படின்னு வரும்பொழுது பாருங்கள்,
இவர் வந்து 5 8 11லும் 6 7 சனி வந்து 11லும் இருக்கும் பொழுது இவர் 5 8 வந்து 5ஆம் வீட்டை தொடர்பு கொள்வார். ஆனால் 8ஆம் வீட்டுக்கு கேந்திரத்தில் தான் இருப்பார், ஆனால் பார்க்க மாட்டார். அப்படிங்கிறப்போ இந்த 5ஆம் வீட்டினுடைய பலன்கள் 80%ம் 8ஆம் வீட்டை பலன் 20% தான் வரும் குரு திசை வரும்பொழுது. சனி திசை எடுத்துக்கிட்டிங்கன்னா சனியை பாருங்கள், 6க்கு 6 இங்கே 11லேருந்து 11க்கு 8 6 8 வந்துடுவார். அப்போ வரும்பொழுது என்ன ஆகுது, 6ஆம் வீட்டை அவர் தொடர்பு கொள்ள மாட்டார். அப்படிங்கிறப்போ இந்த சனி திசையும் பெரிய கெடுதல்களை கொடுக்காது அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக இந்த 7ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் சேர்ந்து 5ஆம் வீட்டை பார்க்கிறார்கள். அப்படிங்கிறப்போ அது வந்து சனி திசையை பொறுத்த மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி திசை ரொம்ப நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 6 7 இருந்து 6 தொடர்பு கொள்ளாமல் இருக்கும் பொழுது அந்த சனி திசை நன்மைகளை செய்யும். யோகாதிபதியான குருவோட வேலை சேர்ந்து இருக்கிறதுனால அவர் நன்மைகளை தான் செய்வார். இந்த குரு திசை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு 5ஆம் வீட்டை தான் தொடர்பு கொள்றார். சனியோட எடுத்தாடைங்க. அப்படிங்கிறப்போ உபஜய இந்த 11ஆம் இடத்துல மட்டும் இந்த 11ல இருந்து அவர் 5ஆம் வீட்டையும் பார்த்து சனி கூடவே இருந்தாலும் இந்த வீடு தான் மெயின். 11ஆம் வீடுன்னு வரும் பொழுது அவர் அந்த அளவுக்கு கெடுதல்களை செய்ய மாட்டார். அப்படிங்கிறது தான் குரு திசையில சனி புக்தி மட்டும் வேணா கொஞ்சம் பிரச்சனையா இருக்குங்க. அதான் அதுவும் எப்படின்னா அந்த திருமணம் ஆகியிருந்தா கணவன் மனைவி கூட சண்டை அந்த மாதிரி பிரச்சனைகளை குரு திசை சனி புத்தியில் கொடுக்கணும் இல்லையா. மற்றபடி பெரிய பாதிப்புகளை குரு திசை செய்யாது அப்படின்னு. ஆனால் சரிங்க இவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்காங்கங்க, இதில் எப்படி பங்கம் வருது அப்படிங்கிறது நான் சொன்னது பொதுவாக குரு சனிக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கேன். அவங்க 2 பேரும் இப்படி இருந்து இவங்களை யாரும் பார்க்கல அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு தான் நான் பேசிட்டு வரோம். ஏன்னா நம்ம மற்ற கிரகத்தை போடலை. ஆனால் இந்த இடத்துல இந்த 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 லக்கணத்துக்கு சுத்தமாக ஆகாதவரான இந்த சுக்கிரன் 3 10 கூடிய சுக்கிரன் மட்டும் எங்கேயாச்சும் வந்து இணைஞ்சு பார்த்துட்டாரு அப்படின்னா அவரே அவயோகத்தை கொடுத்துருவார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கிரன் பார்வை வந்து பொதுவாகவே இந்த லக்னத்துக்கு எந்த கிரகத்தையும் பார்க்காமல் இருப்பதே நல்லது. அவர் எங்கேயாச்சும் மறைஞ்சிடணும், 6லையோ 8லையோ மறைஞ்சு இருந்துட்டாரு அப்படின்னா அதுவும் பிரச்சனை கிடையாது. அதே சமயம் செவ்வாயின் பார்வை சனிக்கு வருது அப்படிங்கிறப்போ சனி நல்லது தான் பண்ணுவார், ரொம்ப பெரிய கெடுதல்களை பண்ண மாட்டார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து 4 9 குடைவராக தான் வர்றார், பெரிய கெடுதல்களை கொடுக்க மாட்டார். ஆனால் இந்த சுக்கிரனும் பார்த்தாரு அப்படிங்கிறப்போ தான் அது பிரச்சனையை கொண்டு வரும் அப்படிங்கிறது தான். மற்றபடி வந்து உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.